ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்கும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பொம்பளை ஃபோனில் கத்திட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு ஸ்கூலில் தான் இந்த மாதிரி ஆகிட்டு, ஸோ 1 மில்லியன் தந்தே ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்க. அங்கே அந்த பொண்ணே முழிச்சிடா, நான் இன்னும் சாகலையா அப்படின்னு புலம்புறா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க. என்ன ஒரு பொண்ணை காட்டுறாங்களா, அவள் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. அந்த வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஏஜென்ட் தான் நம்ம ஹீரோனி தான். ஃபைட்டிங் ஸ்கில்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்போ அவளோட எனிமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவளை சுத்து போட்டுட்டாங்க. இன்னைக்கு எங்கள் கையாலே சாக போறாடி அப்படி சொல்லும் போது, கவலைப்படாதீங்க, நான் செத்த என் கூட உங்களையும் கூப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு இதை சுத்தி ஆல்ரெடி பாம் வச்சிருக்க போல. இப்போ பட்னா அமுக்கவும் அது வெடிச்சிருது. அந்த பிளேஸ்லயே அவ செத்து போயிருக்கா. அவளோட சோல் தான் இந்த சப்பியான பொண்ணு இருக்கல அவளோட உடம்புக்கு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்குமே தெரியுது நம்ம ரீபான் ஆயிருக்கோன்னு. இப்படி இவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து, உனக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுச்சுல்ல, பைத்தியம் பிடிக்கல அப்படி சொல்லி பார்க்க, நீ யார் அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெருக்கிறா. ஆக்சுவலி இவ யாருன்னா அந்த சப்பியான பொண்ணோட சிஸ்டரு. நம்ம ஹீரோனிக்குமே இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த சப்பியான பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு அவங்க கிளாஸ்ல ஒரு பையனை பிடிச்சிருக்கு போல, அதனால லவ் லெட்டர் எழுதிருக்கிறா. அந்த லெட்டரை பிடிங்கி, உனக்குலாம் லவ் ஒரு கேடு, உன் மூஞ்ச ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாத்துருக்கிறியா, நீ குண்டா அக்கலே இருக்கிறா, உன்னெல்லாம் அவன் லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லி ரொம்பவும் இன்சல்ட் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கல்வ. இந்த பொண்ணு அந்த லெட்டரை தாத்தான்னு கேட்டு பாத்துருக்கிறா. ஆனா அவ தராம கீழே தள்ளி விட்டுருக்கா. அதுலதான் அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. அப்போ கூட எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி கண்டுக்காம போயிட்டா. இப்போ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஞாபகம் வருதா? இப்பெல்லாம் இந்த பொண்ணை போட்டு புள்ளி பண்ணியிருக்காங்களே, இவங்களை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இங்க இந்த பொண்ணு கிட்ட, ஆமா நீ தான் என்னோட சிஸ்டரு, அப்ப நான் எதுக்கு என்ன ஹர்ட் பண்ண அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் வேணுக்கண்டு பண்ணல, நீ குண்டா இருக்கிறதால நீயே கீழே விழுந்துட்டா அப்படி சொல்லவும், அப்படியா அப்படி நம்ம ஹினி குத்த வர. இவ ரொம்பவும் பயந்துட்டு நிக்கா. நம்ம ஹினி சேவத்துல குத்திட்டு என் கை ஸ்லீப் ஆகிட்டு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பா. அங்கே செவுத்த பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்க்ராட்ச் விட்டுருக்கோம். இதை பார்த்துட்டு இவளுக்குலாம் அள்ளு இல்லை. அவங்க அம்மாவை வந்து, அது உன்னோட சிஸ்டர், அவளை போய் ஹர்ட் பண்ணுற அப்படி சொல்லி திட்ட. ஓ, நீங்கள் தான் அந்த பார்ஷாலிட்டி பார்க்குற அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உடனே ஹின்னி அடிக்க வர கையை பிடிச்சு முறுக்கி விட்டுறா. அவங்க உடனே அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவளுக்கு தலையில அடிப்பட்டதால பைத்தியம் பிடிச்சிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹினிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீ நொய்னு கத்திட்டு இருக்காதா, அவளே இப்பதான் முழிச்சிருக்கிறா, சோ ரெஸ்ட் எடுக்கட்டும் அவா அப்படி சொல்வாங்க. இனிமே மறுபடியும் என் வழியில தலையிட்டீங்க அவ்வளவுதான், சாகடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போவா. அங்க போய் இந்த ஃபேமிலியை பத்தி தான் யோசிச்சு இருக்கிறா. கோழையான அப்பா, மோசமான அம்மா, பொறாம பிடிச்ச சிஸ்டரு, கூடவே இது புவர் ஃபேமிலி, இங்கே வாழ்றது ரொம்பவும் கஷ்டம்தான் போல அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அங்கே என்னோட தம்பி வந்து, இந்த அக்கா கேண்டி, நீ 2 நாள் கோமால இருந்தாலா, இதை சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு நீ நல்லா ரெஸ்ட் ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோனிக்கா செம ஹாப்பியா இருக்கும். இவன் மட்டும் தான் நம்ம மேலே அக்கறையா இருக்கான்னு, பார்க்கவும் நல்லவன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அப்போ இவன் இருக்கான்ல, காலை இழுத்து நடந்து போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், சீக்கிரமாகவே இவன் காலை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வந்து, கடவுள் நமக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, ஸோ நான் ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது, ஜன்னலில் யாரும் நின்ன மாதிரி இருக்கு. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறா. பார்த்தா ஒரு பையன் செமையாக அடிபட்டு வந்திருக்கிறான். ஆக்சுவலி நம்ம ட்ராமாவோட ஹீரோ இவே தான். நேம் வந்து கியூ, ஃபேமிலி நேம் வந்து கியூ ஃபேமிலி. அந்த நாட்டிலே பெரிய பணக்காரன். நம்ம ஹீரோனிக்குமே இவனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்ணால் இவன்கிட்டேருந்து நிறைய காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் எனக்கு 10 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்லி இவனும் ஓகே சொல்வான். சரி வா அப்படின்னு அவனை பிடிச்சி பெட்டில் படுக்க வைக்கிறா. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறா. இவ உருண்டு படுக்கிற பேரில் ஹீரோவை தள்ளி விட்டுறாளா. இங்கே ஹீரோவை தேடி வந்து எனிமி இருக்கான்ல, அவன் அங்கே சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோ இருந்த மாதிரி இல்லையா, ஸோ அதனால அங்கேருந்து கிளம்பிறான். அப்புறம் நம்ம ஹினி இருக்கான்ல, அவன் காயத்துக்கு கெட்டலாம் போடுறா. அது மற்றவங்க போடுற மாதிரி நாட்டெலாம் போட மாட்டா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் போடுவாளா. இதை பார்த்துட்டு இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹினி இருக்கல ஹீரோவை காப்பாற்றிருப்பா போல. அப்பவும் இப்படி தான் நாட் போட்டிருக்கா. ப்ளஸ் அப்பவும் காப்பாற்றினதுக்கு 10 மில்லியன் கேட்டிருக்கா. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஒரு வேளை அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். இல்லை அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுவான்.
அங்கே அவனோட ஆட்களுமே வந்துடுறாங்களா. சாரி பஸ் லேட்டாக வந்ததுக்கு அப்படி சொன்னதும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை பற்றி விசாரிங்க அப்படி சொல்கிறான். இந்த ஆள் என்ன போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னும் காசு அனுப்பல, பெரிய பணக்காரன் தானே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கும்போது காசும் வந்துடுதா. ஐ ஜாலி அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவள் சிஸ்டர்காரி வந்து இவளோட நேம் வந்து லின்னு. அவள் வந்து என்ன சாப்பிட்டு வரலையா அப்படின்னு திமுறா கேட்கவும் இவ கையை முறுக்கிட்டு நிற்பாளா. அதை பார்த்துட்டு இவ பயந்துரா. சாப்பிட வந்தா வா இல்லைன்னா போ அப்படி சொல்லிட்டு போவா. ஃபர்ஸ்ட் இவங்க டீல் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு இவளுமே சாப்பிட்டு போவா. அங்க அவங்க அம்மா நல்லா ஹினியை போட்டு திட்டுறாங்க. உன் மூஞ்சிக்கெல்லாம் லவ் இருக்கு, இதுல லவ் லெட்டர் வேற கொடுத்தியா அப்படி சொல்லி நல்லா திட்டவும், ஏண்டி நீ தானே அவளோட அம்மா இப்படி அவளை சொல்லி திட்டுறா அப்படின்னு அப்பா கேட்கும்போது, ஆமா 2 பேரையும் என் வயிற்றுல தான் சுமந்தேன், பட் இவ பெருத்த கொலையே இருக்கா, லின்னை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா அப்படி சொல்லி நம்ம ஹீனியை போட்டு ரொம்ப கேவலமா இன்சல்ட் பண்ணி பேசுறாங்களா. ஹீரோனிக்கு மறுபடியுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த அம்மா இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் நீ குண்டா இருக்கா, உனக்கு சாப்பாடு வாங்கலாம் காசுலாம் தர மாட்டேன், அப்பதான் உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க துணி எல்லாத்தையுமே அந்த பொண்ணை தான் துவைக்க சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா அந்த பொண்ணை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீனிக்கு ஞாபகம் வருதா. உடனே இவா அவ பாட்டுக்கு சாப்பாடுலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. எங்க தட்டை யார் வாஷ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் சாப்பிடலையே, பின்ன நான் எதுக்கு வாஷ் பண்ணணும், என்னாலாம் வாஷ் பண்ண முடியாதுங்கிறா. அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, லின்ன வாஷ் பண்ண சொல்லு அப்படின்னு அப்பா சொல்லும் போது அவ முடியாதுன்னு சொல்லிடுறா. ஓ யாராலையும் வாஷ் பண்ண முடியாதா, அப்பனா ஓகே யாரும் சாப்பிட வேண்டாம் யாரும் கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாப்பாடை தட்டி விட்டுறா. ஏண்டி மண்டியில அடிப்பட்டதும் லூஸ் ஆகிட்டியா அப்படின்னு அம்மா திட்டவும், நான் அப்பமே வான் பண்ணிட்டேன் ஆனாலும் கேட்க மாட்டேங்கிங்க, ஸோ மறுபடியும் ஏதாவது என்கிட்ட வம்பு இழுத்தீங்க டபுள் மடங்கு நான் ரிட்டன் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போவா. அங்கே போய் பசிக்குதுன்னு கதறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பிக்காரனுமே அங்கே வந்து, நீ பசியாக இருப்பாளக்கா இந்த நூடுல்ஸை சாப்பிட்டுன்னு கொடுப்பான். இவளுக்கா செம ஹாப்பியாக இருக்கும். டே லேட் ஆகிட்டுல இன்னும் தூங்கலையா, இல்லைக்கா மேக்ஸ் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆன்சர் வர மாட்டேக்கு அப்படி சொன்னதும், சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் ஹெல்ப் பண்ணி கொடுத்துறா. அக்கா எப்படிக்கா இப்படி உன்னால் மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, அதுவும் 10 நிமிஷத்துலேயே. கிங்பி யூனிவர்சிட்டியில் உள்ள பிரசிடெண்ட் ப்ரொஃபஸர் அவங்களாலையும் இன்னும் சால்வ் பண்ண முடியல, 6 வருஷம் ஆகிட்டு இன்னுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீ 10 நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணிட்டாக்கா. அதுதான் எப்படி, நீ மேக்ஸில் சிங்கிள் டிஜிட் தானே வாங்குவா அப்படின்னு சொல்ல. ஹீரோனியும் மனசுக்குள்ள அவள் ஏஜெண்டாக இருக்கும்போது அவளோட ஐக்கிய லெவலில் செக் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக அவள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்காளாம். அதனால தான் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாலாம் 10 நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட, டே இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான், நான் உன் காலை க்யூர் பண்ணுறேன் அப்படி சொல்லும் போது, போக்கா உன்னால் உன் உடம்பையே குறைக்க முடியல, நீ என் காலை சரி பண்ணிடுவியா, எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லைங்கிறான். சரிடா நம்ம பெட் வச்சுக்கலாம், நான் உடம்பு குறைச்சிட்டேன்னா நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டீல போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஒரே எக்ஸசைஸு அப்படி இப்படின்னு கடினமாக பண்ணுறா. தம்பியுமே உன்னால் முடியும் ஃபைட்டிங் அப்படின்னு என்கரேஜ்லாம் பண்ணுவான். எப்படியோ ஒரு வழியாக குறைச்சிரா. அதுவும் 1 மாசத்துல. இன்னைக்கு அவளுக்கு காலேஜில் எக்ஸாம் இருக்கு போல, அதனால பார்த்திருந்துக்காக்கா அங்கே நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு தம்பிக்காரன் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். கவலைப்படாத தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கெத்த காலேஜுக்கு ரெடி ஆகுவா. அப்படி காலேஜுக்கு வருவாளா, அப்போ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த பொண்ணை புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுதான் நினைச்சு பாக்குறா. இப்போ பிரசன்ட்ல நான் தான் இந்த பொண்ணு உடம்புல இருக்கேன், இனிமே யாரும் புள்ளி பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு காலேஜுக்குள்ள என்டர் ஆக எல்லாரும் யார்டா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஹினியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த குண்டு பொண்ணு வருவாளா, அவ 1 மாசமா காலேஜுக்கே வரல, இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம், இதை எழுத வருவாளா வரமாட்டாளா, அவ வர லவ் லெட்டர் கொடுத்தா எந்த மூஞ்ச வச்சுதான் அவ வருவா, சப்போஸ் அவ வந்தா அவளுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹினியா அங்க வந்துருவா. அவங்க என்ன ட்ராப் வச்சிருக்காங்கன்னா பக்கெட்ல தண்ணியை ஊற்றி மேலே வச்சிருக்காங்க. நம்ம ஹினி இருக்கல அதை நோட் பண்ணிட்டா, எனக்கு அடி ட்ராப் வச்சிருக்கீங்க பாருங்க உங்களுக்கே ரிவெஞ்ச் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கெட்டை தள்ளி விட்டு காலாலே ஒதிச்சு அவங்க மேலேயே படுற மாதிரி பண்ணிடுறா. அவங்களா செம கடுப்பாக்குறாங்க. நம்ம ஹினியை போட்டு திட்டுறாங்க, நீ யாருடி, உனக்கு எங்களுக்கு என்ன பகை, நீ எங்க மேல இப்பெல்லாம் பண்ணிருக்கிறா அப்படி சொல்லி கேட்க, என்னம்மா மறந்துட்டீங்களா, நீங்க தானே எனக்கு இதை செட் பண்ணீங்க, அதை நான் திருப்பி தந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ என் சிஸ்டரா அப்படின்னு லின்னே ஆச்சரியமா பாக்குறா. ஆமா நான் தான் ஜியா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது அங்க அந்த பையனுமே இருக்கிறான். இவனோட நேம் வந்து மெங்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா அந்த பொண்ணு இருக்கல்ல, அவ வந்து இந்த பையனுக்கு தான் லவ் லெட்டர் கொடுத்துருப்பா போல, இவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், பட் மத்தவங்க கிண்டல்
பண்றாங்களா அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றானா அந்த லவ் லெட்டரை கிழிச்சு போட்டு கொஞ்சம் கேவலமா லுக்கை விட்டுட்டு போறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இனி நினைச்சு பார்த்துட்டு ஓ நீ தான் அந்த மெங்கா, இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்க ஓகேவா அப்படி சொல்லி கேட்கும்போது அவனும் வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சிட்டு ஓகேங்கிறான். ஹீரோனிக்கெல்லாம் செம கோவம் வந்துருது. அங்க இருக்கிற பெஞ்சை உடைச்சிட்டு ஆனா என்னால ஒத்துக்கிட முடியாதுப்பா, நீலாம் எனக்கு ஒருத்தே கிடையாது, உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கெல்லாம் இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். பாஸ் இவங்கள தானே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, பட் அவங்க வேற மாதிரி கெத்த போல்டா இருக்காங்களே அப்படி சொன்னதும் ஆமா ஆமா செம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா அப்படி ஹீரோ சொல்லும்போது பாஸ் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணா பாடி கார்ட்ஸ் எல்லாம் விடணுமா அப்படி சொல்லி கேட்க வேண்டாம் வேண்டாம் அவளே பார்த்துக்கிடுவா எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இங்க கிளாஸுக்கு டீச்சர் வந்து நீ யாருமா உன்னோட கிளாஸுக்கு போ, இன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படி சொன்னதும் நான் தான் சியா, நீ சியாவா, அதுக்குள்ள ஒரு மாசத்துலயே வெயிட் லாஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஏரியா மாறிட்டியா, பட் என்ன பண்ண இந்த எஃபெக்டை படிக்கிறதுல போடணும், 3 சப்ஜெக்ட்ல நீ ஃபெயில் ஆகிட்டா அப்படி சொல்லவும் இந்த தடவை அப்படிலாம் நடக்காது நான் பாஸ் ஆகிருவேன் அப்படி நம்ம ஹினி சொல்லும்போது கதையா விடுறா, உன்னோட மேக்ஸ் லெவல் தான் எனக்கு தெரியுமே, சரி ஓகே அப்படி நீ பாஸ் ஆகிட்டானா இந்த பேப்பர் இருக்குல்ல அதை நான் திங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் தம்பிக்காரன் இருக்கான்ல ஹினி கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பால அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர்லாம் அதெல்லாம் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுறான். எல்லாருமே பாராட்டுறாங்க. தம்பிக்கெல்லாம் செம ஹாப்பி. அப்போ என் அக்கா ஜீனியஸ் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இதனால கிங் பே யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிட்டு அந்த நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டினா அதுதான். ஸோ அது அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவன் கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் அந்த கிங் பே யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க. இவர் தான் அந்த யூனிவர்சிட்டிக்கு பிரசிடென்ட். அப்போ ஒருத்தவங்களும் வந்து சொல்றாங்க பிரசிடென்ட் நம்ம கொடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லும் போது அப்படியா நான் அந்த ஸ்டூடெண்டை இப்பயுமே பார்த்தாக்கணும், எங்க நம்ம ஸ்டூடெண்டா அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, வேற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்மால் டவுன்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க அப்படி சொல்லும் போது அப்படியே சரி ஓகே நான் இப்பயுமே பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. இங்க நம்ம ஹீரோனி 10 நிமிஷத்துல எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி பேப்பரை கொடுத்துட்டு போகவும் ஏன் இல்லை எதுக்கு இப்போ வேறு பேப்பரை கொடுத்துட்டு போறியாமா அப்படி சொல்லி கேட்டதும் நல்ல கண்ணை திறந்து பாருங்க நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது இவங்களும் அதை பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம், நீ சீட் தான் பண்ணியிருக்கா அதான் 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கா அப்படி சொன்னதும் நான் சீட்லாம் பண்ணலங்கிறா, எனக்கு தெரியாதா உன்னோட மேக்ஸ் லெவல், நீ சிங்கிள் டிஜிட் தான் வாங்குவா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ சீட் பண்ணியிருக்கான்னு, நான் சீட் பண்ணேன்னு சொல்றீங்க அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது ஏன்டா இல்லதான், பட் நீ அந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ணியிருக்கா அதான் எனக்கு எவிடன்ஸே கிடைக்கல அப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்து அவ சீட் பண்ணவே இல்லை அப்படி சொல்வான். நீ யாரு, இது காலேஜ் சும்மா சந்தக்கடை மாதிரி வந்திருக்கா அப்படி கேட்கும்போது நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படி நம்ம ஹினி கேட்கவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அதான் நானும் வந்தேன் அப்படி அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த டீச்சர் இருக்காங்களா ஹீரோவே திட்ட ஆரம்பிக்காங்க. உடனே ஹீரோ வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட எவிடன்ஸை கொண்டு வர சொல்றான். இப்போ அவங்க கிட்ட போட்டு காமிக்கிறான். நல்ல கண்ணை திறந்து பாருங்க, ஒரு ½ அன் அவருக்கு முன்னாடி தான் கொஸ்டினே எடுத்திருக்கீங்க, அந்த ½ அன் அவருக்குள்ள யாருமே உங்க ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ஹினியை கூப்பிட்டு போக இவளுக்கு தான் எந்த பேக்ரவுண்டும் கிடையாதுல்ல, இந்த ஆளை கண்டிப்பா நடிக்க தான் கூப்பிட்டு வந்திருப்பா, ஸோ இவளை நாம என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு என் நில்லு எங்க போறா, கூடவே ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறியா, ஃபர்ஸ்ட் நீ எக்ஸாம்ல சீட் பண்ணிருக்கா, இப்போ வெளியில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இங்க ஆக்டிங் பண்ண வச்சிருக்கா, உனக்கு ஒரு நல்ல லெசனை கத்து தந்தா தான் கரெக்ட் அப்படின்னு அடிக்க போக ஹீரோ இடையில வந்து அந்த அடியை வாங்கிக்கிறான். இனி இருக்கலாம் அவங்க கையை முறுக்கி விட்டுட்டு நீங்க டீச்சரா இருக்க கூட தகுதி இல்ல அப்படி ஹினி சொல்லும் போது அப்போ அந்த டைம்ல பிரின்சிபல் வந்து என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்க இந்த பொண்ணு இருக்கலாம் என்ன அடிச்சுட்டா, அதுவும் வெளியில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொன்னதும் அவங்க கார்ட்ஸை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் யான்னு தெரியுமா, நீ யாரு மிஸ்டர் கியூ அப்படி சொல்லும் போது இருக்கட்டும் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆக்சுவலி அவருக்கு ஹீரோ பத்தி தெரியல போல, இது வந்து சின்ன ஒரு டவுன் தான், சோ அதனால நம்ம ஹீரோ பத்தி பெருசா யாருக்கும் தெரியல, ஹீரோனியும் நீ ரொம்ப பெரிய ஆள் தான் ஆனா இது சின்ன டவுனா, சோ இங்கெல்லாம் உன்னோட நேம் உன்னோட ஸ்டேட்டஸ் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படி ஹினி சொல்லும்போது இங்க இந்த டீச்சர் இருக்காங்களா ஹினி மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. இவ எக்ஸாம்ல சீட் பண்ணிருக்கா, அதுவும் 10 நிமிஷத்திலேயே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருக்கா, சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவ சீட் தான் பண்ணிருக்கான்னு. 10 நிமிஷத்துல சால்வ் பண்ண இவ என்ன ஜீனியஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா என் அக்கா ஜீனியஸ் தான் அப்படின்னு தம்பிக்கார வந்து நிக்கிறான். இவனோட நேம் வந்து ஈஃபே வந்து ஹினிக்கிட்ட அக்கா நீ எனக்கு கண்டுபிடிச்சு தந்தல அந்த ஆன்சர்லாம் அது எல்லாத்தையுமே நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணேன், உனக்கு அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சிட்டு அப்படி சொல்லும்போது
எங்க பிரின்சிபல் அதை கேட்டுட்டு, என்னது அந்த மேக்ஸ் ப்ராப்ளமா, அரை வருஷம் ஆகியும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கான ஆன்சரை. அங்கே இருக்கிற பிரின்சிபல், ப்ரொஃபஸர் அண்ட் பிரசிடென்ட் கூட அவங்களாலையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி சொல்லும்போது, ஆமாம் நான் தான் அதை சால்வ் பண்ணேன், அதுவும் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கெலாம் சமஷாக்கு. என்னது நீனா, பார்ப்போம் அதை தான் அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, அதுக்குள்ளே இந்த டீச்சர் இருக்காங்களா அதை பிடுங்கிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்களாலையும் நம்ப முடியல, ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. உடனே இது தப்புன்னு கிழிச்சு போட்டுறாங்க. கரெக்டாக அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டிலேருந்து பிரசிடென்ட் வந்துடுறாரு. ஐயோ சார் நீங்களா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கே இருக்கிற பிரின்சிபல் கேட்க, நான் இந்த மாதிரி ஒரு பையனை தான் பார்க்க வந்தேன், அவன் நாங்கள் கொடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டான், அவனோட நேம் வந்து ஈஃபே அப்படி சொல்லும்போது, அவன் நேம் தான் ஈஃபே, நீங்கள் அவனை தான் தேடிட்டு வந்திருப்பீங்களா இருக்கும் அப்படி சொல்லும்போது, அவங்களும் அவன்கிட்ட போய் நீ தான் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சியா, நீ ரொம்ப ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு பாராட்டிட்டு இருக்க. ஐயோ நான் கண்டுபிடிக்கல, என் அக்கா தான் கண்டுபிடிச்சா அப்படி சொல்லும்போது, நீ நம்ம கண்டுபிடிச்சா, நீ ரொம்ப ஜீனியஸ் தெரியுமா, அதுவும் இந்த சின்ன டவுன்ல இருந்து ரொம்ப டேலண்ட் தான் இருக்கா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்க. பக்கத்தில் நிற்கிற ஹீரோவை பார்க்குறாரு. அவருக்கு ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சொல்ல போன ஹீரோ இருக்கான்ல, இவங்க யூனிவர்சிட்டியில தான் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து கிராஜுவேட்டுமே ஆகியிருக்கான். இப்போ அவரோ நீ என்ன இங்க நிக்கிற அப்படி சொல்லி கேட்க, சும்மா தான் ஒரு வேலையா வந்தேங்கிறான். இந்த டீச்சர் இருக்காங்களா மறுபடியுமே ஆரம்பிக்கிறாங்க. இவெல்லாம் சால்வ் பண்ணியிருக்க மாட்டா, மேக்ஸ்ல சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வாங்குவா, அதுவும் அந்த கொஸ்டினை 10 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணியிருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்ல, என்ன 10 மினிட்ஸா சூப்பர் அப்படின்னு அவங்க பாடிட்டு இருக்க. சார் எங்க அக்கா தான் சால்வ் பண்ணா, நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படி இவன் சொல்லிட்டு இருக்க. சரிம்மா அந்த ஒரிஜினல் பேப்பர் தாமா அப்படின்னு கேட்க, சாரி சார் ஆனா கிடைக்கு, நீங்க டூ லேட் அப்படி சொல்ல, அவங்க அதை பார்த்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இதை எந்த முட்டாள் தான் கிழிச்சு போட்டுச்சு அப்படி சொல்லி கத்துறாங்க. இந்த டீச்சர் இருக்காங்களா மறுபடியுமே ஹினி மேல குத்த சொல்ல, இவரு அதெல்லாம் நம்பல, அவ கரெக்டான ஆன்சர் தான் பண்ணியிருக்கிறா, நான் இன்டர்நெட்ல பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, நீ அந்த பேப்பரை பாத்தியாடா அப்படி சொல்லி கேட்க, நான் பார்த்தேன் ஆனா கிளியரா பார்க்கல அப்படி சொல்லும்போது, ஹீரோனியும் எதுக்கு ஒரி பண்ணிக்கிடுறீங்க, நான் போடல மறுபடியுமே செஞ்சு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காட்டுறா. எல்லாருமே அதை பார்த்து சமஷாக்கு. இவர் உடனே இனிமே நீ என் யூனிவர்சிட்டியில் படிக்கவாமா, உனக்கு விருப்பம் தானே அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு விருப்பம் தான், ஆனால் இந்த டீச்சர் இருக்காங்களா அவங்க ஓவராக பண்ணுறாங்க, ஸோ அவங்க இங்கே வேண்டாம் அப்படி சொன்னதும் அந்த டீச்சரை ஃபயர் பண்ணிடுறாங்க. சரிம்மா நான் உனக்கு அங்கே ப்ரொஃபஸர் ஒர்க்கு, தங்குறதுக்கு வீடு எல்லாமே உனக்கு தாரேன், உனக்கு சந்தோஷம் தானே, வேணா உன் ஃபேமிலியும் அங்கே கூப்பிட்டு வந்துக்கோ அப்படி சொல்லும்போது, டே நீயும் வாடா உனக்கு அங்கே படிக்கணும் ஆசை தானே அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்க, ஆமாக்கா ஆனால் நானே கஷ்டப்பட்டு என்னோட ஓன் எஃபர்ட் போட்டு வாரேங்கிறான், கண்டிப்பா நீனும் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகி அங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோட சிஸ்டர் இருக்கல்ல லின்னு, அவ நம்மளையும் கூப்பிட்டு போவா அப்படின்னு பல்ல இழிச்சிட்டு இருக்க, வேற யாரும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு, ஆனா இங்க கொஞ்சம் பேர் என்ன புள்ளி பண்ணாங்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட போய், நீ என்ன எப்படிலாம் புள்ளி பண்ணா அப்படி சொல்ல, நான் உன்னை புள்ளி பண்ணனா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு எவிடன்ஸா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, அதெல்லாம் வேண்டாம் நானே உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து அந்த பொண்ணோட கழுத்துல தட்ட, அவ உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப வரைக்கும் அவ புள்ளி பண்ணிப்பா இல்லையா அது எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதனால அவளை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஹீரோ கேட்கிறான், எப்படி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உண்மையை கக்க வச்சா அப்படி சொல்லி கேட்க, அதுவா இதெல்லாம் ஒரு ஈஸியான ட்ரிக் தான் அப்படி ஹீனி சொல்லிட்டு இருப்பா. சரி வா நானே யூனிவர்சிட்டியில கொண்டு விடுறேன் அப்படி சொல்லவும், வேண்டாம் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரு, நான்லாம் ஆர்டினரி கேர்ள்பா, சோ உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் நானே போய்க்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு, இந்த ஆள்கிட்ட என்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பா. நீ ஒன்னும் ஆர்டினரி பொண்ணு கிடையாது, நீ ஜீனியஸ், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறா, அது மட்டுமா என்னோட உயிரை கூட நீ சேவ் பண்ணியிருக்கிறா, சோ உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வா நான் உன்னை கொண்டு ட்ராப் பண்றேன், நான் அந்த யூனிவர்சிட்டியோட சீனியர் முறையில நான் உன்னை கொண்டு ட்ராப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அங்க ஹீரோனியை பாத்தீங்கன்னா அங்க மெடிக்கல் ஷாப் இருக்கா, அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட மெம்பர்ஷிப் கார்டை கேட்கவும், எதுக்கு அப்படி சொல்லி அவன் கேட்குறான், என் பிரதரோட காலை சரி பண்ணணும், அதுக்கு மெடிசன் வாங்கணும் அப்படி சொன்னதும், அப்போ நானும் வாரேங்கிறான். ஒன்றும் வேண்டாம் நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கவும் அசிஸ்டன்ட் வந்து சவுண்டு கொடுத்து கெடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியுமே இறங்கி போயிடுவாளா. இங்கே அசிஸ்டன்ட் கேட்குறாரு, பாஸ் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கான்னு. ஆமான்னு சொல்லவும், உங்க உயிரை சேவ் பண்ணதுக்கா அப்படின்னு கேட்க, அப்பெல்லாம் இல்ல நான் பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் என்ன பார்த்து பயந்து தனியா விட்டுட்டு போயிடுவாங்க, பட் இந்த பொண்ணு மட்டும் தான் பயப்படாம நார்மலா பேசுறா, அது மட்டுமா
என்னோட நேம் சொல்லி யாருமே கூட்டது கிடையாது. ஆனா இந்த பொண்ணு என்னோட நேம் சொல்லி போல்டா பேசுறா என்கிட்டவே, அதனாலவே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹினிய பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்று ஒரு விஷயத்தை யோசித்து பாக்குறா. இதுக்கு முன்னாடி ஒருக்க இங்க வந்திருக்கிறா, அப்போ ரேரான மெடிசனை இங்க வந்து கொடுத்துருக்கிறா. அது 2 வேற தான் உண்டு போல. அதை கொடுத்துட்டு இதை நீங்க ஃப்ரீயா தான் கொடுக்கணும், யார் கேட்டாலும் காசுக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படி சொல்லியிருப்பா. அவரும் இந்த சின்ன வயசுல உனக்கு தாராள மனசுலாம் இருக்கு, உன்னை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு உள்ள போறா. அங்க அந்த ஃபெங்கோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சிட்டாவை காமிச்சு எனக்கு மெடிசன் தான் அப்படி சொல்லி கேட்க, அவன் அதை பார்த்துட்டு அது 15 மில்லியன், அது எவ்வளவு ரேர் தெரியுமா, ஃபர்ஸ்ட் 15 மில்லியன் தான் நான் தாரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். 15 மில்லியனா? இந்த விலைய ஃபெங்கா சொன்னாரு இல்ல நீயே சொல்றியா அப்படி சொல்லி கேட்க, யாரு சொன்னா உனக்கு என்ன, அது ரேரான மெடிசன் அப்படி சொல்லவும் இவன் மெம்பர்ஷிப் கார்டு காமிச்சு நான் உங்க மாஸ்டரை மீட் பண்ணணும், அவர்கிட்ட பேசணும் அப்படி சொன்னாலும் இவன் இருக்கான்ல கார்ட்ஸ் கிட்ட சொல்லி வெளியே துரத்து விட சொல்றான். கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ வந்துறான். அவனை பார்த்ததுமே மிஸ்டர் கியூ நீங்களா அப்படின்னு பம்ப ஆரம்பிக்க, நீ எதுக்கு வந்தா அப்படின்னு நம்ம ஹினி கேட்க, அவன் ஓவரா பண்ண மாதிரி இருந்துச்சு அதான் வந்தேன்னு சொல்லும் போது, ஆமா இங்க ஃபேஸை பார்த்தாதான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, இனிமே இந்த கார்டுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படி சொல்ல, ஹீரோ அதை வாங்கிட்டு இப்படி அப்பியரன்ஸ் வச்சு மற்றவங்களை கேவலமா ட்ரீட் பண்ணாத அப்படின்னு அதை பிச்சு போட்டுட்டு அந்த ஆளை வெங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு போய் மாட்டி விட அவர் நல்லாவே திட்டுறாரு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், லோ பீப்புள் ஹை பீப்புள்னு பார்க்காத, எல்லாருமே சமதான், நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நீ என்னன்னா அரகண்ட நடந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்பாரு. இவன் இது மிஸ்டர் கியூவோட லவர் போல, அதான் இப்படி வக்காலத்து வாங்குறாரு அப்படி மனசுக்குள்ளே நினைப்பான். அங்க பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் இருக்காரு. அவரோட நேம் வந்து ஷாங்கு, நம்ம ஷாங்குனே வச்சுக்கலாம். அவருக்கு ஒழுங்காவே தூக்கம் வர மாட்டேக்கான், எப்போதும் தலைவலியா இருக்கான். ஸோ நம்ம ஹீரோனியா அவரை பார்த்துட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறா. ட்ரீட்மெண்ட்மே முடிச்சிடுறா. இப்போ அவரோ பேசாம நீ மெடிக்கல் படிக்கிறியா, எனக்கும் சொல்லித்தா அப்படி சொல்லி கேட்க, இந்த ஃபெங் இருக்காங்கல்ல அவங்களுமே எனக்கும் சொல்லித்தாமா, நானும் இதை புக்லலாம் படிச்சு கத்துக்கலான்னு பார்த்தேன், பட் முடியல, ப்ளீஸ் எனக்கும் சொல்லித்தா அப்படி சொல்லி கேட்க, எனக்கே என் ஃப்ரெண்டு தான் சொல்லி தந்தா, சரி ஓகே நான் பிறகு கத்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த ஷாங் இருக்காருல்ல அவரு, சரிம்மா நீ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படி, நான் டீன் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஏதாவது மெடிசன் வேணுமா அப்படி சொல்லி கேட்க, ஆமா ஆனா நீங்க அநியாய ரேட்டுக்கு விற்கிறீங்க, என்னால அதை வாங்க முடியுமான்னு தெரியல அப்படி சொல்ல இவங்களுக்கு புரிஞ்சு போயிருது இவதான் ஏதோ ஒன்று பார்த்து விட்டுருக்கான்னு. அதனால அவனை போட்டு நல்லா திட்டுறாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆனாலும் நீ இப்படிதான் பண்றா அப்படி சொல்லி திட்ட, இவன் உடனே மாஸ்டர் அது 2 தான் இருக்கு, அதை எப்படி ஃப்ரீயா கொடுக்கறது, காசு வச்சு கொடுத்தாதான் நமக்கு லாபமா இருக்கும் அப்படி சொல்லும் போது அவர் பலர்னு அரைஞ்சி, சி நீ இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, வெளியே போ அப்படி சொன்னதும் அவன் சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு கெஞ்சி கேட்க, வெளியே போ அப்படி சொல்லி வேலையை விட்டு தூக்கிறாங்க. ஹீரோனே சொல்றா அவனுக்கு நிறைய மெடிசன்லாம் எப்படி தயாரிக்கணும்னு தெரியும், ஸோ வெளியே போய் அவன் மெடிசன் தயாரிச்சு காசுக்கு தான் விற்பான், ஸோ அவன் கையை முறிச்சு விட்டுருங்க அப்படி சொல்லும் போது அவரும் முறிச்சு விட்டுறாரு. இவனுக்கா நம்ம ஹினி மேல சமக்கோ வருது. அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு தான் போவான். இப்போ அந்த ரேரான மெடிசனுமே வாங்கிட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவருக்கு ஹீனை பார்க்கும்போது முன்னாடி வந்த பொண்ணு மாதிரியே தோணுது. இங்க ஹீரோனியும் என்ன என் பின்னாடியே வந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்படி சொல்லி கேட்க, ஆமாங்கிறானா. ஆனா அதெல்லாம் நடக்காது, ஏன்னா உங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி, மிஸ்ட்ரியான ஃபேமிலி, ஸோ நான் அங்க வந்து மாட்டிக்க விரும்பல, எனக்கு இந்த மாதிரி நார்மல் லைஃப் தான் பிடிச்சிருக்கு, இதே பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படி சொன்னதும், நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கா, அவளோட நேமும் உன்னோட நேமுமே சிமிலரா தான் இருக்கு, 2 பேருமே அதே மாதிரி தான் அழகா இருக்கீங்க அப்படி சொன்னதும், நான்லாம் அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் ஜஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது, சரி சரி நான் ரூடா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு, ஆனா அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படி சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதோட நம்ம முடிச்சுக்கலாம், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இல்லையா இது வரைக்கும், அதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. இங்க அசிஸ்டண்டும் வந்து பாஸ் பின்னாடி போலையா அப்படி சொல்லி கேட்க, இல்லடா அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, இனிமே அவளை தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. இங்க இந்த ஃபெங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் என்னையா வேலை விட்டு தூக்கணும் அப்படின்னு ஹீரோனையே கத்தி எடுத்து குத்த வர, அதுக்குள்ள ஹீரோ பார்த்து அவன் கூட சண்டை போட, அதுல அவன் ஹீரோ வயிற்றுலேயே குத்திட்டு ஹீரோனை குத்த போக நம்ம ஹீரோ இருக்கால அவனை அடிச்சு போட்டு ஹீரோ வந்து பாக்குறா. அந்த ஆளை போலீஸ்லயுமே ஒப்படைச்சாச்சு. இப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அவன் மயங்கின மாதிரி நடிச்சுட்டு தான் கிடக்கான், ஆனா மயங்கவே இல்ல. ஹீரோனி அதை கண்டுபிடிச்சிடுறா, என்கிட்டவே ஆக்டிங் போடுறா அப்படின்னு. ஆப் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்ல எங்க துறைக்கு சிரிப்பு தான் வருது. அப்படி இந்த ஆப்ஸ்ல ஊசி வச்சு குத்துனா அவனுக்கு முழிப்பு தட்டிருமே அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது,
ஏன் அப்படிலாம் பண்ணிடாத, நான் முழிச்சுதான் இருக்கேன் அப்படின்னு பதட்டமா சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரியும்டா நீ இப்படிதான் பண்ணுவான்னு. சரி சரி, என்ன 2 டைம் சேவ் பண்ணியிருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெல்ப்புமே கேட்குறான். என்னன்னா அவங்க அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லை போல, ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கான். நம்ம என்னோட மெடிக்கல் ஸ்கில்லாம் இவன் பார்த்துருப்பான் இல்லையா, அதனால உன்னால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஸோ எங்கள் அப்பாவுக்கும் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போ பார்த்து இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. உடனே அப்பா பார்க்க தான் கிளம்புறாங்க. அதுவே இங்கே 2 பேரை காட்டுறாங்கல்ல, இது ஹீரோட அண்ணி, அது அவளோட பையன், நேம் வந்து கான். இந்த டைம்ல கண்டிப்பா இவரு செத்துருவாரு, சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்படி 2 பேருமே சொல்லி ஹாப்பியா இருந்துட்டு இருக்க. அங்க ஹீரோ வந்துடுறான். வந்துட்டியா, அப்பா சாகுற தருவாயில இருக்காரு, நீ போய் பாரு அப்படி சொல்லவும், என் அப்பா சாகலாம் மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஹீனியை பார்க்க சொல்ல, அவருக்கு டிசீஸ்லாம் கிடையாது, யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னதும் செம ஷாக்கு. உன்னால சேவ் பண்ண முடியும்ல அப்படி ஹீரோ கேட்கும் போது இவனும் ஆமான்னு சொல்லிட்டு நீடில்ஸ்லாம் எடுக்கிறா. அவளை ட்ரீட்மெண்ட் பண்ண விடாம இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எனக்கு டிஸ்டர்பா இருக்காங்க, இவங்களை நான் அடிக்கட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஓகே சொன்னதும் செமையா அடிச்சு விட்டுறா. அப்புறம் அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சிடா. அவரை எந்திரிச்சு இவங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனி ஒரு மந்திர சக்தி யூஸ் பண்ணி அவங்கள நார்மலுக்கு கொண்டு வந்துடுறா. அவங்க அங்கிருந்து ஓடிறாங்க. இங்க அப்பா வந்து ஹீரோனியை பார்த்துட்டு, நீ யார்மா, நீ தான் என் ஃபியூச்சர் மருமகளா அப்படி ஹாப்பியாக. ஹீரோனி இல்லைன்னு சொல்ல வர, அதுக்குள்ள ஹீரோ வந்து அப்பா இப்பதான் கியூர் ஆயிருக்காங்க, லாஸ்ட் இந்த ஒரு ஃபேவரும் பண்ணிரு ப்ளீஸ் ஆக்டிங் போட்டு அப்படி சொல்லி கேட்கும் போது இவளும் ஆமாப்பா சரி ஓகேப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்ல, டே என் மருமகளை நல்லா ட்ரீட் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு அப்பா சொல்ல, ஓகேப்பா ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட், நாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு ஹினிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, என்ன நீ, நான் உன்னை 2 டைம் சேவ் பண்ணியிருக்கேன், உன் அப்பாவையும் சேவ் பண்ணியிருக்கிறேன், ஆனா நீ என்னன்னா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறியா அப்படி சொல்லி கேட்கா. அப்படிலாம் இல்ல, என் அப்பா அந்த டைம்ல அப்படி சொல்லிட்டாங்களா, வேற வழி தெரியல, அதனால தான் ஆக்ட் பண்ண சொன்னேன், சாரி, ஆனா நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறா, நான் சாகுற வரைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி அந்த பாய்சன் வச்ச ஆளை கண்டுபிடி, அவங்க என் அண்ணியும் அவங்க பையனை தான் இருக்கும் அப்படி ஹீரோ சொல்லும் போது, நீ ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படி ஹீரோனி சொல்லும் போது அவனும் ஓகே சொல்லிட்டு, எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா அப்படி சொல்லி கேட்கவும், நான் அந்த பொண்ணு மாதிரி இருக்கிறதால கேட்குறியா, நான் ஜஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது, ஏன் நான் அந்த பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்ல வரல, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி டேலண்ட் இருக்குதான், பட் நான் உன்னை தான் லைக் பண்ணுறேன், அந்த பொண்ணை லைக் பண்ணுறது கிடையாது, அந்த பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்கும் கிடையாது, அந்த பொண்ணு என்ன ஒருக்கா சேவ் பண்ணியிருக்கிறா, ஸோ அவளை மறுபடியும் பார்த்தேன்னா தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும், மற்றபடி அந்த பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்குமே கிடையாது, என் இதயம் என் கண்ணு எல்லாமே உன்னை தான் தேடுது, ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா அப்படி சொல்லி கேட்கவும், எல்லாமே நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் சான்ஸ் தரணுமா வேண்டாமான்னு முடிவு எடுப்பேன் அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது இவனுக்கா செம ஹாப்பியா இருக்கும். இந்த வார்த்தை மட்டும் போதும், நான் எப்படி கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு இவன் ஹாப்பியா இருப்பான். தென் அடுத்த நாள் காலேஜில் கொண்டு ட்ராப் பண்ணவும் ஹீரோ டோரை திறந்து விடலான்னு போவானா, அதெல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாளே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம் விரும்பல அப்படி சொன்னதும், அப்போ அவன் ஃபோனை தான் அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவன் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துட்டு, இங்க அடிக்கடி ப்ராப்ளம் வரும், அப்படி வந்தா எனக்கு டக்குன்னு கால் பண்ணிடு, நான் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படி சொல்லவும், என்னப்பா சொல்கிறா, நான் தான் உன்னை சேவ் பண்ணியிருக்கிறேன் பல டைம், ஸோ என்ன நானே பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்கோ உடம்பை பார்த்துக்கோ அப்படி சொல்லும் போது, தேங்க்ஸ் என் மேலே அக்கறை எடுத்து சொன்னதுக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். ஹீரோனுமே சரி ஓகே பை பை சொல்லிட்டு இறங்கி போகிறாளா. அங்கே ஒரு பொண்ணு இதை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறா. இவளோட நேம் வந்து லின்சி. இந்த பொண்ணு யாரு, அதுவும் ஹீரோட கார்லேருந்து இறங்கி போகிறா அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறா. இங்கே ஹினியை பார்த்தீங்கன்னா மேப்லாம் வச்சு பார்த்துட்டு போகிறா. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கு, இதில் என் டிபார்ட்மெண்ட்டை எங்கே போய் தேடுவேனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அங்கே லின்சி பொண்ணு வந்து வம்பிலுக்கு ஆரம்பிச்சிட்டா. நான் யான்னு தெரியுமா லின்சி, எப்போடி நீ யான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, வழியை மறைச்சு நிற்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி போவாளா. பட் இவ விட மாட்டுக்கா, நான் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு வந்திருக்கிறேன், பேசாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிரு அப்படி சொல்லும் போது, ஓ ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கிறியா, அதான் என்னோட நேம் தெரியல உனக்கு, ஆனால் என்னோட ஐடென்டிட்டி உனக்கு தெரியுமா இருக்கும், நான் யான்னு தெரியுமா, ஹீரோட ஃபியான்சி, அவர் என்னதான் மேரேஜ் பண்ண போறாரு, ஸோ நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவர் உன் மேலெல்லாம் லவ்ல விழ மாட்டாரு, அது கனவுல கூட நடக்காது அப்படி சொல்லவும், அப்படியா அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்ணி, உன்னோட ஃபியான்சி என்கிட்ட பிரச்சனை பண்றா பாரு, வந்து என்னன்னு கேட்டு டீல் பண்ணு பார்ப்போம் அப்படி சொன்னதும் அவனுக்கே சமஷாக்கு, நமக்கு ஃபியான்சி இருக்குதானே. இங்க இவளை பார்த்தீங்கன்னா அவரே பேசி நீ சொன்னா அவர் இங்க வந்துருவாரா, நல்லா ஆக்டிங் போடுறா, நீ அவரை செடிஸ் பண்ணி லவ்ல விழ வைக்கலான்னு பாக்குறா அப்படி தானே, அந்த தகுதியே உனக்கு கிடையாது அப்படி இப்படி ஹின்னை பத்தி கேவலம்
தேவையில்லாம இன்சல்ட் பண்ணி பேசுறாளா, நம்ம இன்னைக்கு சமக்கோ வந்து அவளை பலான்னு அரைஞ்சிருவா. என்னையே அரைஞ்சிட்டா அப்படின்னு இவ பதிலுக்கு அடிக்க வர நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். ஹீரோனி கேக்குறா, இது யாரு ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படி சொன்னதும் ஹீரோக்கு அந்த பொண்ணு யான்னு கூட தெரியல. சுத்தி இருக்காங்கல்ல அவங்க தான் சூ ஃபேமிலியோட பொண்ணே ஹீரோக்கு தெரியல அப்படி பேசிட்டு இருக்காங்களா. அதை கேட்டுதான் இவ சூ ஃபேமிலியோட 2வது எல்டர்ஸ் லேடின்னு தெரியுது. நீ சூ ஃபேமிலியோட 2வது எல்டர்ஸ் லேடி தானே, எப்போ நீ என்னோட ஃபியான்சி ஆகுனா அப்படி நம்ம ஹீரோ கேட்கும் போது நம்ம 2 ஃபேமிலியுமே சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லும் போது அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா முடிவு பண்ணது உன் கூட இல்லையே, ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் லேடி கூடல அந்த பொண்ணு சின்ன வயசுல இறந்து போயிட்டு இல்லையா, ஸோ அதோட முடிஞ்சு போயிட்டு. ஆனா நீ என்ன பண்ணிருக்கிறா, காலேஜ் ஃபுல்லா இப்படி பொருளை கிளப்பி விட்டுருக்கிறா, இனிமே மறுபடியும் இப்படி பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஃபேமிலிக்கும் இனிமே எந்த கனெக்ஷனும் கிடையாது சொல்லிட்டு ஹினியை கூப்பிட்டு போயிடுறான். சுத்தி இருப்பவங்களாம் இவளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்காங்க. ரொம்ப பந்த பீஸ் பண்ணா நான் தான் அவரோட ஒய்ஃப் ஆக போறேன்னு, ஆனா இப்பதானே தெரியுது இவளை பத்தி அப்படி சிரிக்கவும் இவளுக்கு கடுப்பாகுது. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன ரூமாக இருக்கு, நான் வேணா பெரிய வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் இதுவே நல்லதா இருக்கு. சரி அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா, பேசாம நீ அவளே லைக் பண்ண வேண்டியதானே. எனக்கு அவளை யாருன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் அவ தான் காலேஜ் ஃபுல்லா ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா, சீரியஸாவே நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவன் வயிற்றுல இருக்கிற காயம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஹீரோனி தான் அதை பார்த்துட்டு மறுபடியுமே கட்டு போட்டு விட்டுறா. இவன் ஹீரோனியே பார்த்துட்டு இருப்பானா, ஒரு கட்டத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு கிஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோனியுமே ஒன்னும் சொல்லல, திட்டவும் செய்யல அடிக்கவும் செய்யலையா. நான் என்ன நினைச்சு தெரியுமா, நான் கிஸ் பண்ணதுக்கு நீ அடிச்சிருவான்னு நினைச்சேன், ஆனா நீ ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இப்போ மட்டும் நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் அடிவிலும் அப்படி ஹீரோனி சொல்லும் போது சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு. மிஸ்டர் சாங் இருக்காங்களா, அவங்களுக்கு பிறந்தநாள் வருது, அவங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீ கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்கிறான். மிஸ்டர் சாங்னா தெரியுதுல யூனிவர்சிட்டியோட ஹெட்டு. ஹீரோனுமே சரி வாரேன்னு சொல்வா. இன்னொரு பக்கம் இந்த லின்சியை போட்டு அவங்க தாத்தா திட்டிட்டு இருக்காரு, நீ எதுக்கு இப்படி காலேஜ் ஃபுல்லாக ரூமரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா, அதுவும் ஹீரோக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறா. என்னோட ஃபர்ஸ்ட் பேத்தி கூட தானே சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி வச்சிருந்து, ஆனால் நீ என்ன இப்படி சொல்லி தெரிஞ்சிருக்கிறா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா, 2 ஃபேமிலியும் முன்னாடி மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அப்படி சொல்லும் போது என்னால முடியாது அப்படி சொல்லிட்டு போறா. தாத்தாக்கெல்லாம் சமக்கோ வருது. லின்சியோட அப்பா தான், அப்பா அவளை நான் சாரி கேட்க சொல்றேன் அப்படி சொல்றாரு. இங்க தாத்தாவோ வெளி உலகத்துக்கு வேணா என் ஃபர்ஸ்ட் பேத்தி இறந்து போயிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம 2 பேருக்கு தானே தெரியும் அவள் மிஸ் ஆகிட்டான்னு அப்படின்னு ஃபீல் பண்ண. இங்கே லின்ஸோட அப்பாவும் ஒரு ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் பையனோட ஒய்ஃபு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போ லின்ஸோட அப்பாவும் வந்து அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, நான் அண்ணியோட பொண்ணை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் என் பொண்ணை கூப்பிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்க சொல்றேன் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி இருக்கல்ல, பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்க இந்த ஸ்டோருக்கு வந்திருக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டோருக்கு வந்திருக்கா போல. இப்போ நம்ம ஹீரோனி இருக்கலாம் ஆல்ரெடி ஒரு சேட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டா போல, அது இன்னும் ரெடி ஆகலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் இங்க உள்ளதை பாருங்க அப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னா காட்டிட்டு இருக்காங்களா. அதுல ஒரு சேட் பண்ண நல்லா இருக்குன்னு தொட போக இந்த லின்சி பொண்ணு இருக்கல, அவளும் அங்க வந்து அதை எடுத்து இது எனக்கு தான் வேணும், இது 28 மில்லியன் தானே, நான் 5 மில்லியன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னதும் ஹீரோனி ஒத்துக்கிட மாட்டுக்கா. 2 பேருமே மாற்றி மாற்றி காசை இன்க்ரீஸ் பண்ண கடைசியில் இந்த லின்ஸ் இருக்கல 80 மில்லியன் சொன்ன உடனே சரிப்பா ஓகே நீ தான் வின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவளுக்குலாம் ஷாக் ஆகிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி இருக்கல அதை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, அவள் ஓவராக பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பா. இப்போ இவளுக்குமே புரிஞ்சு போயிட்டு என்னை ஏமாத்திட்டல அப்படி சொல்லி கத்திட்டு இருக்க, அட முட்டாள் பொண்ணு நீ தானே காசை இன்க்ரீஸ் பண்ணா, நானா பண்ணேன், நானா உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ தான் பணக்காரி இல்லையா, இது கூட பே பண்ண முடியாதான்னு உஸ்பத்தி விட அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு கார்டை கொடுக்க, கார்டில் பார்த்தீங்கன்னா காசே இல்லை. உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்டா அவங்க அப்பா நல்லா திட்டுறாங்க, உனக்கு 80 மில்லியன் சும்மாவா வருது, இப்படி சும்மா செலவு பண்ற அப்படின்னு கொடுக்க மாட்டேக்காரு. இங்க ஹீரோனி ஆர்டர் பண்ணது ரெடியாகி வந்துட்டு அவரு ஹினி கிட்ட கொடுக்க இவளுக்கா சமக்கோ வருது. நம்ம ஹினி அதை வாங்கிட்டு அங்க இருந்து போயிருவா. அவரு லின்சி கிட்ட 80 மில்லியன் தாமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவளுக்கா கடுப்பா இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிறநாள் பாட்டிக்கு தான் நம்ம ஹினி வாரா. அங்க ஹினியோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டுக்கான். ஹீரோ அந்த டைம்ல வந்து அவன் கூப்பிட்டு போயிடான். அவன் ஹினிக்காக ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறான், இதை போட சம அழகா இருப்பா, இந்த ட்ரெஸ்ல நான் உன்னை பார்க்கணும் அப்படி சொல்லும் போது இந்த ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டா என்னால ஃபைட் பண்ண முடியாது, ஏதாவது டேஞ்சர் வந்து என்ன பண்ண, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படி சொல்லும் போது உண்மையாவா, ஆமா என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். போன லைஃப்ல இந்த திங்ஸ்லாம் என்னால போட முடியல, இந்த லைஃப்ல எனக்கு சப்போர்ட்டா என்னை ப்ரொடெக்ட் பண்ண இவர் இருக்காரு, ஸோ இவருக்காகவே போடணும் அப்படின்னு நினைப்பா.
அதுவே உள்ள நம்ம ஷாங் கிட்ட எல்லாருமே பிறந்தநாள் விஷ் சொல்லிட்டு இருக்கா. லின்சியோட அப்பாவோ என்ன பாரு ஹீரோவோ அந்த பொண்ணு இங்கே வருவாங்க, ஸோ எந்த ப்ராப்ளம் பண்ணாத அப்படி சொல்லும்போது அவளும் ஓகேன்னு தலையாட்டிக்குதா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதா. அதை பேசிட்டு இவக்கிட்ட எனக்கு ஒரு வேலை வந்துட்டு நீ ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும் தவிர எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு போறாரு. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோயினுமே வராங்களா ஜோடியா. அதை பார்த்துட்டு எல்லாருமே சம ஜோடியா இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த லின்சியை வேற கிண்டல் பண்ணி சிரிக்கவும் அவளுக்கு சம கடுப்பாகுது. ஹீரோனையே கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவரோ ஐயோ இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படி சொல்லவும் அட இதை உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன், இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் தலைவலிலாம் வராது அப்படி சொன்ன உடனே அவரும் வாங்கிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஹினி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு தான் மேக்ஸ் ஜீனியஸ்னு அங்க இருக்கிற எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த யூனிவர்சிட்டில ப்ரொஃபஸராவும் பதவி கொடுக்குறேன் அப்படி சொன்னதும் எல்லாருக்குமே செம ஹாப்பி. பட் இந்த லின்சியை பாத்தீங்கன்னா அவளுக்கு சமக்கம் வருது, அதனால கையை வச்சு அங்க அடிக்க இதை பார்த்துட்டு ஹீரோனியும் என்ன அப்செட்ல இருக்கா. நீ இவங்களுக்கு 80 மில்லியன்ல கிஃப்ட் வாங்கினா இல்லையா, அது கொடுக்கலையா அப்படி சொல்லி கேட்க நம்மளை எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துற பாரு அப்படின்னு அந்த கிஃப்டையும் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு எல்லாரும் இது 80 மில்லியனா, 80 மில்லியனுக்குலாம் ஒருத்தே கிடையாது, வேணா 30 மில்லியன் இருக்கும், இவன் நல்லா சீட் பண்ணி கொடுக்குறா அப்படி சொன்னதும் மிஸ்டர் ஷாங் இருக்காங்கல்ல அவங்க அதை பெருசாலாம் கண்டுக்கல. அவங்க இந்த பணத்து மேல காசு மேல எல்லாம் பெருசா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ எந்த கிஃப்ட் தந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அப்புறம் இருந்து ஒரு லாயரை இந்த காலேஜுக்கு லெக்சர் எடுக்க இன்வைட் பண்ணாங்களாமா. இப்போ அந்த ஆளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டாமா. இப்போ என்ன பண்ண அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இந்த லின்சியோ கவலைப்படாதீங்க எங்க ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய பேர் தெரியும், சோ நாங்க பேசி வேற யாராவது வர வைக்கிறோம் அப்படி சொல்ல அது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. நானே அப்ராடுக்கு போய் வெயிட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே எப்படியோ செங்கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. சோ அவங்க தான் அவங்க டீம்ல இருக்கிறவங்கள அனுப்பி விட்டாங்க அப்படி சொன்னதும் என்னது செங்கா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. ஆமாமா அவரு வேர்ல்ட்ல ரொம்ப ஃபேமஸான லாயரு அப்படின்னு சொல்ல எனக்கு அவரை தெரியும், நான் வேணா அவரை இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்ல காமெடி பண்ணாதம்மா அப்படின்னு இவரை சொல்லிட்டு இருக்க. ஏ அவர் ரொம்ப பெரிய ஆளு, நீயும் நாட்டுப்புறத்தா, நீ சொன்ன உடனே அவர் வந்துருவாரோ அப்படி ஹினியை போட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ண. சரி ஓகே 1 பில்லியன் பெட்டு வச்சுக்கலாமா அப்படி ஹினி கேட்கும் போது இவ ஜர்க் ஆகுறா. என்ன பயமா இருக்கா? இல்ல வச்சுக்கலாம், நான் மட்டும் தோத்துட்டேன்னா 1 பில்லியன் தாரேன், சப்போஸ் நீ தோத்துட்ட அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி சுத்தி நாய் மாதிரி கொலைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனிமே ஒத்துக்கிட்டு அந்த செங்குக்கு கால் பண்றா. அவனோட பர்சனல் நம்பர் நம்ம ஹினிக்கு மட்டும் தான் தெரியும் போல. சோ அதனால அவன் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடான் நம்ம ஹின் தான் பேசுறான்னு. அவளும் கூப்பிட்றாள் இங்க. அவனும் சரி நான் பக்கத்துல தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படி சொல்லிடுறான். இன்னும் 4 ஹவர்ஸ்ல அவர் இங்க வந்துருவாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி போவா. ஹீரோ வந்து உன்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கும் போல அப்படி சொல்லி கேட்க அவனும் நானும் ஓல்டு ஃப்ரெண்ட், அதுவும் அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிட்டு பிக்கப் பண்ண போகணும் அப்படின்னு கிளம்ப ஹீரோ அப்படி நிற்கானா. எப்போதும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவா, இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்க இல்லப்பா அது உன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா, 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக பேசுவீங்க, அதை பார்த்துட்டு எனக்கு ஜெலஸ் தான் வரும், ஸோ நான் வரல அப்படி சொல்லவும் இவ அப்படியே ஹீரோ தலையை தடவி விட்டுட்டு சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனும் வந்து என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்க நான் தான் அந்த பொண்ணு ரீபர்த் ஆயிருக்கேன் அப்படி சொல்லும் போது நீ உயிரோட இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிடுவான். இந்த போட்டோவை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஜெலஸ் ஆகுறான். இன்னொரு பக்கம் இந்த லின்ஸோட அப்பா இருக்காங்களா அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவ பெட்டு கட்டியிருப்பா இல்லையா அந்த விஷயம், அதனால அவங்க பொண்ணை போட்டு சமைய திட்டிட்டு இருக்காங்க. அவளோ அப்பா அவளாம் வின் பண்ண மாட்டா, அவளாம் ஒரு நாட்டுப்புறத்தா, பேக்ரவுண்ட் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஸோ நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் வேண்டாம் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேளு வான்னு கூப்பிட அவ வர முடியாதுங்கிறாளா. அவர் அடிக்க போக ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி செங்கு காலேஜுக்கு வந்தாச்சு அப்படி சொல்ல இவளுக்கு நம்ப முடியல. உடனே காலேஜுக்கு போய் பார்க்குறா. சமஷாக்கு ஹீரோனியும் பார்த்துட்டியா 1 பில்லியன் தந்துரு அப்படி சொல்லிட்டு போவா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கிளப்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ இறந்துட்டா நினைச்சு நான் ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்த்தேன், பரவாயில்ல நீ உயிரோட தான் இருக்கா, சரி இந்த லைஃப் நல்லா இருக்கா? ஆமா இந்த லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா எந்த சண்டையும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா போகுதுன்னு சொல்ல என் கூட வந்துறியா யூரோப்புக்கு? இல்ல எனக்கு இங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு, ஃபேமிலியும் இருக்கு, ஸோ நான் அங்கெல்லாம் வரலங்கிறா. ஃப்ரெண்டா மேலா ஃபீமேலா? அதுவும் ரீபர்த் ஆகி 3 மாசத்துலயே ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா, அது யார் அப்படி சொல்லி கேட்க அவர் ஒரு பிசினஸ் மேன் தான் அப்படின்னு சொல்ல உனக்கு பிசினஸ் மேனை கண்டாலே பிடிக்காதே
ஆமாம் எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அப்படி நம்ம ஹினி சொல்ல இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரவுடி பசங்க இருக்காங்களா ஹினிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண வர நம்ம செங் தான் தட்டி கேட்குறான். பட் அவங்க செங்கிட்டவே ஓவரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செங் இருக்கால செமையா அடிச்சிடான். அவன்வன் ஆளை கூப்பிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போறான்வன். சொல்ல போனால் சென் வந்து லாயர் மட்டும் கிடையாது, ஒரு பிரின்ஸாமா. ஸோ எல்லா ஆட்களையுமே இவனுக்கு தெரியுமா. இப்போ கூட ஒரு ஆளுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆட்கள் வந்து இங்கே பார்ல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ஸோ என்னன்னு வந்து பாருங்க அப்படி சொல்ல அவரும் வாரேன்னு சொல்றாரு. இங்க இந்த பசங்க இருக்காங்கல்ல அவங்க இன்னுமே அடியாட்களை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ செங்க அடிக்க வர அங்க போன்ல பேசிருப்பான் இல்லையா, அந்த ஆளுமே அங்க வந்துட்டான். அவன் தான் இந்த கூட்டத்துக்கு ஹெட்டாமா. அவன் வந்து அவங்க ஆட்களை நல்லா பிடிச்சு திட்டுறான். அவர் யான்னு தெரியுமா, பிரின்ஸ். அவரை கொலை பண்ண பாக்குறீங்க, அதுவும் நீங்க சும்மா சும்மா வம்பு இழுத்துட்டு இருக்கீங்களாமே எல்லார்கிட்டையும். நம்ம ரூலை நீங்க மீறிட்டீங்க, உங்களுக்கு நானே பனிஷ்மெண்ட் தாரேன் அப்படி சொல்லிட்டு செங்கிட்ட சாரி அவன் மேல நான் நல்லா கவனிச்சு விடுறேன் அப்படி சொல்லிட்டு போவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கிளப்ல நடந்ததெல்லாம் தெரிய வருது. பதறா. ஐயோ பாஸ் பதறாதுங்க, செங்க இருக்காங்களா அவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அவங்க பெரிய பவர்ஃபுல் மேன் போல அப்படி சொன்னதும் ஆமா அவன் பவர்ஃபுல் தான். சரி அவங்க 2 பேரும் எங்க அப்படி சொல்லி கேட்க இங்க ஹினிய பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டு வரா. இது முன்னாடி செங்க இருக்கலாம் அவன் ஹினிக்காக வாங்கி கொடுத்தது போல. இப்போ ஹீரோ கிட்ட அதுதான் சொல்றான். 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தங்க போறாங்களா அப்படி சொன்னதும் செம்ம டென்ஷன் ஆகுறான். அங்க இருக்கிற மத்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ஹீரோனி நேம்ல வாங்க சொல்லிடுறான். ஓகே பாஸ், ஆனா நீங்க வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அவங்கள ரொம்பவும் கேர் எடுத்து பாத்துக்கிடுங்க, அப்பதான் அவங்களுக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு இவன் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறான். இங்க லினிஸோட அப்பா வந்து சாரிம்மா என் பொண்ணு பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு $1 பில்லியன் கார்டு கொடுக்குறாரு. காசு தந்தாச்சுல்ல, ஸோ சாரிலாம் வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு கதவை சாத்தியதா. இவர் அவங்க அண்ணா அண்ணி போட்டோ பார்த்துட்டு இந்த பொண்ணு அண்ணி மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பா அவர் பொண்ணு பேசுனது ஞாபகம் வருது. அவ கிராமத்து பொண்ணு, எந்த பேக்ரவுண்டும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது ஞாபகம் வந்தோடனே நம்ம ஹினியை பத்தி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போன பிறகு கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்துறான். அவளுக்காக சூப்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அங்க இந்த செங்கு இருக்கலாம் அவனை பார்க்கும் போதுலாம் நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் தான் வருது. இப்ப ஹீரோனியும் உனக்கு சூப் வேணுமா அப்படின்னு செங்கிட்ட கேட்க அவனும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டான். ஆமா எனக்கு தலைவலிக்குது, இது குடிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு எடுக்க போக ஹீரோ எடுக்க விட மாட்டுக்கான். என்ன மிஸ்டேக்கு, எனக்கு தர மாட்டீங்களா, அவளுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா, ஆனா நாங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல சரி குடிச்சு தொலை அப்படின்னு கொடுத்துட்டு எங்க தங்க போறீங்க, இவ கூட இங்கேயே தங்க போறீங்க அப்படி சொல்லி கேட்குறானா. ஹீரோனிக்கும் செங்குக்குமே தெரியுது இவன் ஜெலஸ் ஆகுறான்னு. அதனால செங்கு என்ன சொல்றானா, ஆமா இதுல என்ன நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு வெறுப்பேத்தி விட, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீங்க பையன் அவ பொண்ணு, ஸோ ரெப்புடேஷன் முக்கியம், நாமெல்லாம் பெரிய பசங்க, தனியாக தங்கினா தான் கரெக்டு. இங்கே மற்ற அப்பார்ட்மெண்ட்லாம் நான் ஹீரோனி நேமில் வாங்கியிருக்கேன், நீங்கள் அதில் எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனிக்கெலாம் சிரிப்பு தான் வருது. அப்போ பார்த்து ஹீரோனி தம்பிக்கார இருக்கான்லாம் அவன் கால் பண்ணிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை போகுது, அவங்க டிவைஸ் பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லும்போது இவளும் சரி நான் வாரேன் அங்க அப்படி சொல்வா. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் தான் போகுது. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஹினி பெரிய காலேஜில் போய் படிக்கிறா, ஒர்க்கும் பண்ணுறா, ஜாலியாக இருக்காளா, அதுதான் இவங்களுக்கு பொறுக்க முடியல. ஃபேமிலி இங்கே கஷ்டப்படுது, அவள் ரொம்ப ஜாலியாக இருக்கா, கூடவே எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, அதுவும் அவளோட சிஸ்டரையாட்டும் கூப்பிட்டு போய் அங்கே படிக்க வச்சிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க ஹீரோனி வந்து அவ டேலண்ட்ல போயிருக்கா, இவளும் அதே மாதிரி எஃபர்ட் போட்டு போக சொல்லு, எப்ப பார்த்தாலும் அவளே திட்டிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோவும் லாயரும் உன் கூட வாரே அப்படி சொல்லும் போது யாரை கூப்பிட்டு போலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா, என்ன கூப்பிட்டு போனா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது லாயரோ நீ டிவைஸ்ன்னு சொல்றா, ஸோ அதுக்கு நான் தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல இவ முழிச்சிட்டு இருக்கா. ஃபைனலா ஹீரோவே சூஸ் பண்ணி கூப்பிட்டு போறா. எதுக்கு என்ன சூஸ் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நீ வரலையா, அப்போ செங்கே கூப்பிட்றேன் அப்படி சொல்லும் போது நான் அப்பெல்லாம் சொல்ல இல்ல, எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கான்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அப்படியா, நீ வந்து எப்போதும் ஃப்ரீயா இருக்கியா, அதான் என்ன பக்கம் வெட்டி போய் மாதிரியே இருக்கு, அந்த லாயரை பக்கம் பிஸ்னஸ்மேன் மாதிரியே இருக்கு அப்படின்னு இவ ஜெலஸ் ஆக இனி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இங்க பாத்தீங்கன்னா லின்ஸோட அப்பா வந்து உங்ககிட்ட பேசணும், இப்படி இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படி சொன்னதும் அங்கதானே ஹினி இருக்கிறா, இவர் வேற பார்க்க ரிச்சா இருக்காரா, ஒருவேளை இவர்கிட்ட காசு கொடுத்து விட்டுருப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள வச்சு பேசுறாங்க. அப்ப அவரும் சொல்றாரு ஹினி வந்து உங்க பொண்ணு கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் காட்டுறாங்க, அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும் போல, உடனே இதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஹீரோனி என் பொண்ணுதான்,
2 பேருமே ட்வின் சிஸ்டர், நான் அவளோட அப்பா, எனக்கு தெரியாதா அப்படி சொல்ல இவர் அவங்க அண்ணாணி போட்டோவை காட்டவும் அதை பார்த்துட்டு இந்த அம்மாவோ இந்த பொண்ணு மாதிரி தான் ஹீரோனியுமே இருக்கா அப்படின்னு அப்பா கிட்ட மிரட்டி கேட்கவும் அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஹீனி, நம்ம பொண்ணு கிடையாது, உனக்கு ட்வின் பேபி பிறந்துச்சு, ஒரு பாய் ஒரு கேர்ள்னு. அதுல பாய் இறந்து போயிட்டு அங்க ஒரு குட்டி குழந்தை அனாதையா கடந்துச்சு, நான் தான் அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு வந்து நம்ம பொண்ணு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கிட்ட இவங்களுக்கா செம டென்ஷன் ஆகுது. எங்க லினிஸோட அப்பாவோ எங்க வீட்டு பொண்ணை சேஃபா வளர்த்துருக்கீங்க, ஸோ அதுக்கு காசு தரு அப்படி சொல்லிட்டு கார்டை கொடுக்க அவங்களுக்கு காசுனாலே போதுமே, ஸோ வாயை பொழுதுட்டு வாங்க போக கரெக்டாக ஹீரோகினி வந்துடுறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்படியா, அப்போ என் பேரண்ட்ஸ் எப்படி இறந்து போனாங்க அப்படி சொல்லி கேட்க உங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் அண்ணாவும் அண்ணியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, பட் அண்ணியோட பேக்ரவுண்டு சரியில்லை அப்படின்னு எங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி 2 பேர்த்தையுமே பிரிச்சுட்டாங்க. அண்ணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, வயிற்றுல குழந்தையும் இருந்துச்சு. இந்த விஷயம் என் அண்ணாக்கு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் மனசொடிஞ்சு ரொம்பவும் டிப்ரெஷன் ஆகிட்டான். பல இடங்களை தேடி பார்த்தா போயிட்டு கண்டுபிடிக்க முடியல. அவங்க போன 2 வருஷத்துல என் அண்ணா பில்டிங்ல இருந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். சாரிமா, நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு, எங்க அம்மா பண்ணது தப்பு தான், ரொம்ப ரொம்ப சாரி, ப்ளீஸ் ஃபேமிலிக்கு திரும்பி வந்துரு அப்படி சொன்னதும் நான் எப்படி அங்க வருவேன், என் பேரண்ட்ஸ் நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, ஸோ என்னால அங்க வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது எனக்கு தெரியும் எங்க அம்மா பண்ணது தப்பு தான், அதுக்கு சாரி, ஆனா நீ மனசு மாற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க இவங்க ஏதோ சொல்ல வர கவலைப்படாதீங்க, எங்க வீட்டு பொண்ணை நல்லாவே பாத்துக்கிட்டதுக்கு காசு தந்துருவேன் அப்படி சொல்ல என்னது நல்லா பாத்துக்கிட்டாங்களா, இத்தனை வருஷமா என்ன புள்ளி பண்ணி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது அவங்க ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மான் முறையில லைட்டா தான் தட்டினேன், அதுதான் அவ பெருசா சொல்றா அப்படின்னு சமாளிக்க தம்பிக்காரனும் வந்து அவங்க என் அக்காவை கொடுமைப்படுத்தினாங்க அப்படி சொல்லும் போது டே நீ என் பையனே கிடையாதுடா அப்படின்னு அடிக்க போக ஹீரோ வந்து அடிச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்ட அவங்க கொஞ்சம் ஜர்க் ஆகுறாங்க. உடனே நான் இத்தனை வருஷமா அவளை வளர்த்துருக்கிறேன், ஸோ டியூஷன் ஃபீஸு அது இதுன்னு இவளுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன், ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா 10 மில்லியன் தரணும் அப்படி இவங்க ஓவரா பேச நீங்க எங்க பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க, உங்களெல்லாம் ஜெயில தான் பிடிச்சு போடணும் அப்படி அவங்க சொல்றாங்களா. அப்பாவோ நீ ஹினி ஒழுங்காவே நடத்தல, எந்த மூஞ்ச வச்சு நீ காசு வாங்குறியாமா அப்படின்னு சொல்லி திட்ட அவங்களும் அப்பா போட்டு திட்டுறாங்களா. ஹீரோனியும் நீங்க டிவைஸ் பண்ணணும்னா சைன் போடுங்க அப்படின்னு கொடுக்குறா. அப்பாவும் இவங்க கொடுமையில இருந்து எப்படா தப்பிக்கலான்னு இருந்திருப்பாங்க போல, ஸோ டக்குன்னு சைன் போட்டுறாரு. இவங்க போட மாட்டேன் சொல்லும் போது அப்பனா ஓகே நான் போலீஸ் கால் பண்றேன், என்ன புள்ளி பண்ணீங்க இல்லையா, அதுக்கு கூடவே உங்க பொண்ணுமே உண்டு, சாவலையும் ஜெயில பிடிச்சு தூக்கி போடுறேன் அப்படி சொல்லும் போது அம்மா சைன் போடுங்க அப்படி சொன்னதும் இவங்களுக்கு வேற வழி இல்லையா போட்டுறாங்க. இப்போ ஹீரோனியும் தம்பி நீ ஏன் கூட வா, உனக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, ஸோ அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணு, அப்புறம் அப்பா உங்களுக்கும் அங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன், நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படி சொல்லிட்டு போவா. லினிஸோட அப்பா இருக்காங்களா, நம்ம வீட்டுக்கு வாமா அப்படி சொல்லி கூப்பிட்டா முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவா. எப்படியா அந்த பொண்ணுக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், அந்த பொண்ணு ஆத்மா இப்போதான் சாந்தி அடையும் அப்படின்னு நம்ம ஹினி நினைப்பா. ஹீரோவோ நீ உன் சொந்த ஃபேமிலிக்கே கன்ஃபார்மாக போலியா அப்படி சொல்லி கேட்க இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற ஓல்டு லேடியை மட்டும் பார்த்து பேச வேண்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி தம்பிக்காரன் வந்திருக்கிறான், அதனால நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டே தம்பி கேட்டுச்சுல்ல, ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ஹோட்டலை புக் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவளுக்கோ பிரசிடென்ட் இருக்காங்களா, அவங்க கால் பண்ணி உன்னை பற்றி தப்பான ரூமர்லாம் போஸ்ட் ஆகிருக்குமா இன்டர்நெட்டில், ஸோ சீக்கிரமா யூனிவர்சிட்டிக்கு வா அப்படின்னு கூப்பிட அவளும் போஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு யார் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடா. இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, ஆனால் அவள் உண்மையே சொல்ல மாட்டேக்கா. நம்ம ஹினிக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு, அதனால ஒரு வீடியோவை காமிக்கிறா. அதுல லின்சி வந்து இவளுக்கு காசு கொடுத்த மாதிரி இருக்கு, நீ லின்சி கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கா, ஸோ அவ தானே பண்ண சொல்லியிருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டுக்கா, அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போவாப்பாரு அப்படி சொல்லி மிரட்டவும் அவ ஒத்துக்கிறா, லின்சி தான் பண்ண சொன்னான்னு. அவளும் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சைல நின்று பார்த்துட்டு நிற்பாளா. இப்போ அவளை பிடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோனி அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு பண்ணி வச்சிருக்க வேலையை பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுவா. ஆக்சுவலி என்ன ரூமர் பரப்பி விட்டுருக்கானா, நம்ம ஹினி முன்னாடி கொண்டா இருந்தால அதை வச்சுதான் இவ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா. இப்போ அவங்க அப்பாவுக்குமே தெரிஞ்சுட்டா, அதனால பொண்ணை வந்து நல்லா அடிச்சுட்டு நல்லா திட்டுறாங்க. ஹீரோனி கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளு அப்படி சொல்றாரு. அப்பா ஏன் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்தை வாங்குறீங்க அப்படி சொல்லி கேட்டா, என் அண்ணனோட பொண்ணு தான் ஹீரோனி, உன் அக்கா அப்படி சொல்லும் போது இவளால நம்பவே முடியல. அவ பண்ண தப்புக்கு நீ எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா வீட்டுக்கு மட்டும் வாமா அப்படின்னு கூப்பிட ஹீரோனி வர முடியாது சொல்லிடுறா. அங்க அந்த பாட்டியும் வந்துறாங்க. அவங்களும் ஹினியை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் என் பையனோட
பொண்ணா அப்படி சொல்லி கேட்கா. ஆமாம்மா அப்படி இவங்க சொல்வாங்களா, கண்ணெல்லாம் பார்க்கும்போது என் பையன் மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா. என்னாலாம் அங்கே வர முடியாது, நீங்கள் என் பேரண்ட்ஸை கொண்டிருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நான் அங்கே வரமாட்டேன் அப்படி சொல்லும்போது அவங்க நீல்டன் போட்டு கூப்பிட்றாங்களா. எப்படினாலும் நமக்கு இனி வர முடியாதான் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க, அப்போ வேணா நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வா. உடனே பாட்டி வந்து எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. என் பையனையும் என் மருமகளும் நான் தான் பிரித்து வச்சேன், அதனால என் பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்டு மற்ற எல்லாருமே இந்த பாட்டியை கழுவி கழுவி ஊத்துறாங்க. பார்க்க தான் ரிச்சு, ஆனால் வெறும் கல்ச்சர வேலையை பார்த்து விட்டுருக்கு அப்படி சொல்லி திட்ட. ஹீரோனியே சொல்றா, எங்க அம்மா ஆக்ட்ரஸ் இருந்த உடனே வெளியே துரத்து விட்டுட்டீங்க, நானும் அதே மாதிரி இருந்தா என்னையும் அப்படி தானே பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு நிற்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், அன்னைக்கு வீட்டை விட்டு ஹீரோட அம்மாவை வெளியே அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பான் போல. அதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க வீட்டை விட்டு அனுப்புறாங்களா அப்பவுமே அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெத்து முடிச்ச பிறகு ரொம்ப வீக் ஆயிட்டாங்களாம், அப்பவுமே செத்து போயிட்டாங்களாம். இப்ப இந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்லி நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்ல அந்த சூ ஃபேமிலி சொத்து எல்லாமே ஹீரோனிக்கு மட்டும் தான் சொந்தம். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா மட்டும் தான் எல்லாமே கடுமையா உழைச்சி இந்த வீட்டுக்கு கொட்டி கொட்டி கொடுத்தாங்க, ஸோ எல்லா சொத்தும் ஹீரோனிக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படி சொல்லும்போது அவங்களுக்குமே தெரியும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லா சொத்தும் ஹீரோயின் நேம்லேயே எழுதி வச்சிரோம், நாங்கள் இங்கேருந்து போயிடும், ப்ளீஸ் எங்களை மட்டும் மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போகிறாங்க. ஹீரோயின்லாம் சொல்லிடுவா, எனக்கெல்லாம் அந்த சொத்து வேண்டான்னு. நம்ம ஹீரோனியா இந்த அளவுக்கு கோப்படுற தெரியுமா, அந்த ஜப்பி பொண்ணோட அப்பா அம்மா தானே அது, அவங்கள மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருந்தாங்கன்னா இப்போ அந்த பொண்ணுமே உயிரோட இருந்திருப்பா, ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்திருப்பா இல்லையா. இந்த பாட்டியால தானே எல்லாமே தலைகளை மாறிட்டு கடைசியில அவ செத்து தான் போனா, அதனால்தான் அவ மன்னிக்க மாட்டுக்கா. அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தம்பிக்கரை இருக்கான்ல, ஹீரோ இருக்கிறதால கொஞ்சம் பயப்படுறான். அது ஹீரோக்குமே தெரியுது. அதனால டே பயப்படாத, நீ என்ன மாமானே கூப்பிட்டுடா அப்படி சொல்ல. ஹீரோனியும் என்ன மூடிட்டு சாப்பிட்றியா அப்படி சொல்ல, ஏ உன் பிரதர் கிட்ட நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன், நீ என்னன்னா இப்படி சொல்றா அப்படி சொல்லிட்டு 3 பேருமே ஜாலியா பேசி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தம்பிக்காரன் காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதையும் சரி பண்ணிடுறா. இப்போ அவன் சூப்பராகவே நடக்கிறான். இப்படி இவங்க ஒரு பக்கமா ஹாப்பியா இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லீன் இருக்கல்லா, இதெல்லாம் பார்த்து வயிற்றுச்சல் ஆகுறா. அவளும் இந்த ஊருக்கு வந்துட்டா போல. ஹீரோ வந்து லேட் ஆகிட்டு இங்கே தங்கிட்டு போன்னு சொல்ல, நாம பெரிய பசங்க, நான் ஒரு பொண்ணு நீ ஒரு பையன், ஸோ ரெப்புடேஷன் முக்கியம் அப்படி சொல்றா. ஹீரோ முன்னாடி செங்கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அதுதான் சொல்றா. ஹீரோக்கே புரியுது நம்ம சொன்னது நமக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு. அப்போ பார்த்தா அங்கே யாரும் நின்ன மாதிரி இருக்கா. அதனால அவனை வெளியே கொண்டு வரக்காக நம்ம ஹீரோனுக்கு கிஸ் கொடுக்கவும் அவன் கரெக்டாக அட்டாக் பண்ண வந்துடுறான். நம்ம ஹீரோனி பிடிச்சிடறா. ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோனை தான் கொலை பண்ண வந்திருக்கிறான். இப்போ அவனும் ஒரு பொடியை தூவி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிறான். ஹீரோக்கு புரியுது ஹீரோட அப்பாக்கு யார் பைசன் வச்சாங்களோ அவங்க தான் இப்போ அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு. அது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்க நடக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரத்துல நின்று கான் பார்த்துட்டு நிற்கான். அவன்கிட்ட இந்த இன்னும் போய் கூட்டு சேர்ந்துக்கிறா. என் அக்காவை எனக்கு பிடிக்காது, ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. தென் அடுத்த நாள் இவன் கம்பெனில இருக்கும் போது நேற்று நைட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண பார்த்தான் இல்லையா, அவன் வந்து இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த கானா அவனோட அம்மா இருக்காங்கல்ல, சொத்துக்காக ஹீரோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஹீரோனி வந்து சேவ் பண்ணிட்டா இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ஹீரோனை ஒழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் ஹீரோனை கொலை பண்ண நேற்று அனுப்பியிருக்கான். பட் அது நடக்கல. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வாரான். இவன் உடனே ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோ வந்து இவன் கிட்ட ஒர்க்கை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு அங்க யாரோ ஒளிஞ்சு நிக்காங்கன்னு, சோ அதனால ஒர்க்கை பத்தி மட்டும் பேசிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துறான். நம்ம ஹீரோ வெளியே போன பிறகு இவனுமே வெளியே வரான். நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் இவனை அடிச்சு கொத்தோட தூக்கிட்டு போயிடான். அங்க இவனை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவங்க தான் பாய்சன் வச்சு கொல்ல பார்த்தாங்க அண்ட் ஹீரோனை கொலை பண்ண அனுப்புனதும் அவங்க தான் அப்படி சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இன்னொரு பக்கம் இந்த லீன் இருக்கல்ல, அவங்க அப்பா போன்ல இருந்து ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணி ஒரு ரூமுக்கு கூப்பிட, அவனும் அப்பா தானே மெசேஜ் பண்ணிருக்காங்க, சோ அப்பாக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு இவ விறுவிறுன்னு அங்க போறா. அங்க போய் பார்த்தா இந்த லீன்னே, நீ தான் போய் சொல்லி இங்க என்ன வர வச்சியா அப்படி சொல்லிட்டு இவ திரும்பி போக பாப்பா. இவ ஒரே ஆக்டிங் போடுவாளா, அதை நம்பி இவ ரூமுக்குள்ள வரவும்
அங்க ஆல்ரெடி ஏசில இவ ட்ரக்க மிக்ஸ் பண்ணிருப்ப போல, அதனால நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த லின் இருக்கல்லாம் அவ ஆல்ரெடி ஆன்டிடோட் அவளுக்கு எடுத்துக்கிட்டா, சோ அதனால அவளுக்கு ஒன்றும் ஆகல. இப்போ நம்ம ஹீரோனிக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோட போனுமே எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ஆள் கிட்ட இவகிட்ட ஒன்னா இரு அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோனிக்கு கால் பண்ணி பார்த்துருப்பான், பட் எடுக்கலையா. உடனே ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்கான். கரெக்டா இந்த ஹோட்டல் தான் காமிச்சிருக்கா, அதனால இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கமா இந்த லின் போகவும் அவகிட்ட கேட்டா நான் பார்க்கல அப்படின்னு ஆக்டிங் போடுறா. சரி நீ போ அப்படி சொல்லிட்டு ஹீரோ மறுபடியுமே போன் பண்ண இவ கிட்ட ரிங் ஆகுது. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடான் இவ தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு. அதனால எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா இவ சொல்ல மாட்டேக்கா. லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு என்ன வேணா கொன்னுக்கோ, நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்றா. ஹீரோலாம் வெறி ஆகிறான். இதுக்கு மேல இவகிட்ட கேட்டா ஒரு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு அவளை விட்டுட்டு இவனே டைரக்டா ரூம்ல போய் தேட போயிடறான். அதுக்கப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சிடான். அந்த குண்டு பையனை ஹீரோனி நல்லா அடிச்சு போட்டிருக்கா. இப்போ ஹீரோ வந்ததுமே நீதான் எனக்கு ஆன்டிடோட் அப்படி இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண போக ஏன் நான் யாருன்னு தெரியுதா அப்படி சொல்லி கேட்க ஹீரோ தானே, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஒன்னா நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. தென் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹினி முழிக்கிறா. அவளுக்கு அந்த ட்ரக்கால கண்ணு தெரியாம போயிட்டு அதனால ஃபெங் மாஸ்டர் கிட்ட போய் செக் பண்ண போக அவங்க அதை பார்த்துட்டு கியூர் பண்ணிடலாம், பட் அதுக்கான மூலிகை இங்க இல்ல, அது மலையில தான் இருக்கு அப்படி சொல்லும் போது ஹினி நான் உனக்காக எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வருவேன், கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹீரோனி ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறான். அப்போ அவகிட்ட சொல்றான் என் அப்பாவுக்கு பாய்சன் வச்சது என் அண்ணியும் கானு தான் அப்படி சொல்லும் போது அப்படியா கேஸ் கொடுக்க வேண்டியதானே, இல்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிடுவான். ஹீரோனியும் என்ன குளிக்க வை அப்படி சொல்ல ஹீரோக்கெல்லாம் செம நர்வஸ் ஆகிட்டு ரொம்ப பதட்டமா நிக்கிறான். உனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, எப்படினாலும் நீயே குளிச்சுக்கிடுவா, நீ ரொம்ப டேலண்ட் அப்படி சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு வெளியே ஓடிறான். இந்த மனுஷன் ஏன் இப்படி ஷையாக்குறாரு அப்படி சொல்லிட்டு இவ குளிச்சுட்டு வெளியே வருவா. அதுவும் துண்டோட வந்து நிப்பாளா. ஹீரோக்கெல்லாம் இன்னும் நர்வஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நிப்பா. அப்புறம் அவகிட்ட இவன் சொல்றான் நான் உன்னை ரொம்பவே லைக் பண்றேன், லாஸ்ட் நைட் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ஒரு சான்ஸ் அப்படி சொல்லி கேட்க அப்போ பார்த்து காலிங் பெல் அடிக்கவும் யான்னு பார்த்தா லாயர் தான். அவன் ஹீரோ போட்டு செமையா அடிக்கிறான். ஹீரோனே பத்திரமா பாத்துக்கிட மாட்டியா அப்படின்னு, உன்கிட்ட இனிமே ஹீரோனியை விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோன் கிட்ட போய் ஹீரோனி வா அப்படி சொல்லி கூப்பிட நான் இங்கதான் இருப்பேன் ஹீரோ, இதுதான் என்னோட ஆன்சர், நான் இங்கதான் உன் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்வா. அப்புறம் 3 பேரும் உட்காந்து பேசும்போதுதான் சென்னுக்கு புரியுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி மேல ரொம்ப லவ் வச்சிருக்கான்னு. அந்த டைம்ல ஹீரோக்கு கால் வருது, நாளைக்கு அந்த ரேரான மூலிகையை வந்து ஏலம் விட போறாங்கன்னு. தென் அடுத்த நாள் 3 பேருமே அந்த ஏலம் விடுற பிளேஸ்க்கு தான் வராங்க. கெத்தா அங்க ஜுவல்லரி பழங்கால பொருட்கள் எல்லாம் ஏலம் விடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ செங்குமே போட்டி போட்டு பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து 500 மில்லியன் சொல்ல செங்கோ அப்பனா சரிப்பா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். ஹீரோக்கெல்லாம் தெரியுது அந்த பொருள் 500 மில்லியனுக்குலாம் ஒருத்தே கிடையாதுன்னு. உடனே செங்க கூப்பிட்டு ஏன் இப்படி பண்றா, நம்ம 2 பேருமே பெரிய பசங்க, சோ சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிற வேண்டாம், இதனால காசு தான் வேஸ்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு செங்கிருக்கால ஹீரோனி சேஃப்டிக்காக அந்த ஏலம் விடுற பிளேஸ்ல ஒரு 2 கார்ட்ஸ் வச்சிருக்கான் போல. அது ஹீரோவும் நோட் பண்ணிருக்கான். இப்ப அதை சொல்லிட்டு நீ ஹீரோனி லைக் பண்றியா அப்படி சொல்லி கேட்க அவனும் ஆமா சொல்றானா. அவகிட்ட சொன்னியா, இல்ல இருக்கட்டும் நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோம், அவ உன்னதான் சின்சியரா லைக் பண்றா, நீ அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்வான். இவனும் ஓகே சொல்வான். மறுபடியுமே ஏலத்துக்கு வராங்களா. அங்க இப்போ ஒரு நெக்லஸ் தான் ஏலம் விடுறாங்க. மறுபடியுமே நம்ம ஹீரோவும் செங்குமே சின்ன பிள்ளைத்தனமா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த தடவை செங்கு இருக்கலாம் 1 பில்லியன் சொல்ல நம்ம ஹீரோவா சரிப்பா நீ தான் வின்னு நீயே எடுத்துக்கோ அப்படி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த மூலிகைக்காக தான் காத்திருக்காங்களா. கடைசியில் அந்த மூலிகையை யாரோ ஆட்டை போட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னதும் ஹீரோக்கெல்லாம் செம டென்ஷன் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. இந்த கான் இருக்கான்ல அவன் தான் பண்றான். சொல்ல போனா அவன் தான் அந்த மூலிகையை எடுத்துட்டு போயிருக்கான் போல. நீங்க தனியா வாங்க அங்கிள், அப்பதான் அந்த மூலிகை தருவேன் அப்படி சொல்லி மிரட்ட இவன் மேகிட்ட சொல்லாம அங்க போக அங்க அவன் ஒவ்வொரு இலையா கீழே பிச்சு போடுறான். நீ நீல்டன் போட்டு தாரலாம் சொல்றான். இவனு ஹின்னிக்காக போடுறான். அப்புறம் ஒரு ஃபைலை கொடுத்து நீ இதுல சைன் போடு, உன் சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்துடும் அப்படி சொல்ல இவனும் சரி ஓகேன்னு போட போவான். கரெக்டா நம்ம ஹின்னி வந்து இவன் பயங்கரமா மூஞ்சில ஒரு குத்து விட்டு மயக்க போட வச்சிடறா. ஹீரோகிட்ட என்ன உன் லவ்வருக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா போல, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், நமக்கு பிடிச்சவங்களை நம்ம ஹாப்பியா வச்சிருக்கோமா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். அப்புறம் வீட்டுக்கு வந்து கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. 3 நாளைக்கு அப்புறம் தான் கண்ணு கிட்ட பிரிக்கணும்னு சொல்வா. அப்படியே 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோனி இருக்கால இன்னைக்கு கண்ணை திறந்து பாக்குறா. அவ கண்ணை திறந்து பார்க்கவும் ஹீரோ இருக்கால மேரேஜ் ப்ரொபோசல் பண்றான்.
அவளுக்கா செம ஹாப்பியா இருக்கு. ஒத்துக்கிட்டா. இப்ப ஹீரோ அழகா ரிங்கெல்லாம் போட்டு விடுவான். ஹீரோனிமே அவனுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறா, ஒரு செயின். எனக்கு எப்போதும் கார்டியனா இருப்பியா அப்படி சொல்லி கேட்பா. அவனும் கண்டிப்பா அப்படி சொல்லி கிஸ் பண்ண. இதெல்லாம் ஓரமா நின்று செங்கு பார்த்துட்டு ஃபீல் பண்றான். இவன் கடைசி வரைக்கும் அவன் லவ் சொல்லாமலே விலகிட்டான். இப்படியே கொஞ்ச நாள் ஹாப்பியா போகுது. ஒரு நாள் நம்ம தம்பிக்காரருக்கெல்லாம் அவனை 3 பேர் சேர்ந்து புள்ளி பண்றாங்க. ஹீரோஹினி வந்து தான் காப்பாத்துறாங்க. இத பண்ண சொன்னதே அந்த லின்னா. அப்ப பார்த்து ஹினி போனுக்கு ஹீரோட அப்பாவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி போட்டோலாம் அனுப்பி காசு கேட்டு மிரட்டுறாங்க. நீங்க 50 மில்லியன் தந்தாதான் விடுவோன்னு சொல்றாங்க. வேற யாரும் கிடையாது, அந்த லின்னு தான். இவங்களுமே அந்த பிளேஸ்க்கு போறாங்க. அப்ப அவளோ கிரெடிட் கார்டு கீழே போட்டுட்டு போங்க அப்படி சொன்ன உடனே இவங்களுமே அங்க போட்டுட்டு அப்பாவை தேடிட்டு போறாங்க. அதுவும் அவங்க ஃப்ரீசர் ரூமுக்குள்ள போறாங்க. அதை அவங்க கவனிக்கவே இல்லை. உள்ள போய் பார்க்காங்களா, அங்க யாருமே இல்ல. டோரை வேற லாக் பண்ணிட்டா. இப்ப அந்த லின்ன கால் பண்ணி அந்த போட்டோ ஃபேக்கு, கம்ப்யூட்டர்ல நானா ரெடி பண்ணது, அதை நம்பி நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்களே, எப்படியோ எனக்கு காசு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்ல. ஏண்டி அந்த கார்டுல காசே கிடையாது, நீ எங்களை வெளியே விட்டா வேணா காசு தரோம் அப்படி சொல்வா. இவளுக்கு இதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, காசெல்லாம் வேண்டாம், 2 பேரும் குளிர்ல நடிங்க சாவுங்க உள்ளே இருந்து அப்படி சொல்லிட்டு இருப்பா. சிக்னல் வேற கட் ஆகிருமா, யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல 2 பேருமே ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் இன்னைக்கு நம்ம சாக தான் போறோம் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவ ரீபா தானா இல்லையா, அதுதான். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ண இல்லையா, அந்த பொண்ணு நான் தான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நீ என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த லைஃப் பாதிலையும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடவுள் மறுபடியுமே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உன்னை மீட் பண்ண வச்சு எல்லா சந்தோஷத்தையும் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்திருக்கும், இவ ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறா, என்னைக்காட்ட ஒரு நாள் நம்மளே நம்பி சொல்வா அப்படி காத்துட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம இன்னைக்குதான் சொல்லியிருக்கா. அவனும் ஃபீல் பண்ணுவான். இவ ஹீரோ உயிரோட இருக்கிறதுக்காக கரண்ட்டை கட் பண்ணி விட்டா ஃப்ரீசர் நின்னுரும் இல்லையா. அதனால என்ன பண்றான்னா ஹீரோ கழுத்துல உள்ள செயினை பிடுங்கி நான் செத்துறேன் நீ உயிரோட இரு அப்படின்னு கரண்ட்டுக்குள்ள கை வைக்க போக ஹீரோ அவ கழுத்திலே ஒரு தட்டு தட்டிட்டு, நீ நல்லா இருக்கணும், நான் உன்னோட கார்டியன், ஸோ நீ தான் உயிரோட இருக்கணும், நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அவன் அந்த செயினை கரண்ட்ல வைக்கவும் கரெக்டா அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்களுமே அந்த டைமுக்கு ஹீரோவை சேவ் பண்ண வந்துறாரு. இப்படியே 3 நாள் ஆகுது. ஹீரோனி தான் ஹீரோட கம்பெனியை பாத்துக்கிறா. ஹீரோ வந்து உயிரோட தான் இருக்கான், பட் இன்னும் கண்ணு முழிக்காம கிடக்கான் போல. ஹீரோனி பக்கத்துல இருந்தே ஃபீல் பண்ணி அழுறா, சீக்கிரமா வா அப்படின்னு. அவனும் முழிக்கிறானா, நான் வந்துட்டேன் நீ அழாத அப்படி சொல்வான். ஹீரோனிக்கெல்லாம் செம ஹாப்பியா இருக்கும். நம்ம வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்றதோட இந்த டிராமாமே கம்ப்ளீட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா லின்னுக்கும் அந்த கானுக்கும் என்னாச்சுன்னு காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட அனுப்பியிருக்கலாம். சரி, இந்த டிராமாவோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.